நம்மளோட உரிமை அதை யாருக்காகவே விட்டு கொடுக்க கூடாது இல்லைங்களா? நீங்க என்ன பண்றீங்க? 6 மணிக்கு போய் இங்க பூத்துல நின்னுக்குங்க. 6 மணிக்கு என்ன வேலை? நைட்டு சுட்ட சப்பாத்தியும் தக்காளி தொப்பு அப்படியே இருக்குது. ஊருக்கு வேற ஓடுவோன்னு யாரு எங்க ஓட்டு போடுறதுன்னு தெரியல. இவருக்கு என்னன்னா உங்க அப்பாவுக்கு என்னன்னா இங்க இருக்குது ஓட்டு, எனக்கு ஊட்டு இருக்குது. என்னங்க புலம்பிட்டு இருக்கிறீங்க? அப்பா சாமி தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா? வந்துட்டீங்களா? வந்தோடனே மொபைலோட வருங்க. 8 மணிக்கு வர்றீங்க. என்ன பார்க்கலாம். ஆக கரெக்டா 8 மணிக்கு எப்படிங்க கேட்ச் பண்ணீங்க? ஊருக்கு போகணும். போட்டு எனக்கு அங்க இருக்குது ஊர்ல. ஆமா. உங்களுக்கு இங்க இருக்குது. ஆமா. எனக்கு திருப்பூர்லயே இருக்குது. அதுதான் என்ன பண்றது, இங்க போட்டுட்டு இங்க கூட்டமா இருக்குமா, இங்க போட்டு என்னை கூட்டிட்டு போவீங்களா? நான் பஸ்ல போய்க்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கிறேன். அதுதான் நானே தனக்கு தானே பேசிட்டு இருக்கிறேன். ஓட்டு நான் மட்டும் போடலாமா இல்ல நீங்க மட்டும் போடலாமா இல்ல 2 பேரும் போடலாமா? 2 பேரும் தான் போடணும் ஓட்டு. இதுல என்ன வம்பா இருக்குது? நம்மளோட உரிமை அதை யாருக்காகவே விட்டு கொடுக்க கூடாது இல்லைங்களா? சரிங்க. சரி, அப்போ ஓட்டு போறதுக்கு ஊருக்கு போகணும் நீங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, அங்க திருப்பூர்லயே இருக்குது, நான் இங்க போட்டுடலாம். ஓகே, நேரமா போய் போட்டு வந்துருங்க. சரிங்க. அப்புறம் வெயிலுக்கு முன்னாடி போனாதான் ஆகுதுன்னா சரியான வெயில் அடிக்குது, போக முடியாது. எலெக்ஷன் டைம் பாத்தீங்கன்னா மார்னிங் 7 மணிக்கே ஸ்டார்ட் பண்றதா சொல்லி போட்டுருக்காங்க. 7 to சாயங்காலம். நீங்க என்ன பண்றீங்க? 6 மணிக்கு போய் இங்க பூத்துல நின்னுக்குங்க. 6 மணிக்கு என்ன வேலை? கூட்டம் வந்துருச்சுனாங்க. நான் ரெடியா இருப்பேனா? அப்படியே ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா வெயிலுக்கு முன்னாடி நம்ம போயிடலாம். சரி, நான் கூட்டிட்டு போறேன். யாருக்கு ஓட்டு போறீங்க அதை சொல்லுங்க. ஓட்டு யாருக்கு போடுறதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் நம்ம அந்த மரம் ஒரு பெட்டியாட்ட கொடுத்தா அதுல போய் பட்டன் நமக்கு சொல்லிக்கிறாங்க. அது யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிதான். இப்படி எல்லாம் கேட்டா அப்புறம் என்ன சொல்றது? தெரியக்கூடாதுன்னு தான் போய் மறைமுகமா போடுறோம். அப்ப சொல்ல மாட்டீங்க. ஆமா, அதெல்லாம் யாருமே யாருக்கு எது ஓட்டுன்னு சொல்லவே மாட்டாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல சாப்பாடு விசில் வந்துருச்சு. இது புடலங்காய் பொரியல் கூட்டுங்க. புடலங்காய் கூட்டு. ஓகே, சூப்பர். புடலங்காய் கூட்டு, பருப்பு காயெல்லாம் போட்டு வேக வச்சாச்சு. நீங்க எந்திரிக்கவே இல்லைங்க, தூங்கிட்டு இருந்தீங்க. சரி, நம்ம வாட்டுக்கு சமையல் ஆரம்பிப்பு. பாப்பாவுக்கு டைம் ஆயிடும். புடலங்காய் கூட்டு பொரியல் என்னங்க? அப்புறம் சொரக்காய் பொரியலுங்க. சொரக்காய் பொரியல். ஆமா, சொரக்காய் இது ரெடி ஆயிருச்சு. ரெடி ஆயிருச்சு. ஓகே, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஆமா, இது ரெடி ஆயிருச்சு. இது தாளிச்சு கொட்டிட்டு. சரிங்க. தக்காளி ரசம் கொஞ்சம் வைக்கணும். தக்காளி ரசம். ஆமாங்க. ஓகேங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல். அவ்வளவுதான். தக்காளி ரசம் ரெடியா தான் இருக்கு. ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. தூக்கத்துல கிக்கன்னு முடிச்சிட்டு ஐயோ இவ வேற திட்டுவாளே அப்படின்ட்டு பயந்துட்டு ஓடியாருந்தீங்க தானே? அப்படிலாம் இல்லைங்க. அப்படிதான் தெரியுது மூஞ்சி பார்த்தா. 8 மணி வரைக்கும் தூங்குறது குடுத்து வச்ச மகராச. நாய்க்கெல்லாம் யாரும் அப்படி தூங்க விட மாட்டேங்கிறாங்க. எங்கிட்ட தான் பசிக்குதுன்னு கேக்குறீங்க. இல்ல 8 மணி வரைக்கும் தூங்க விட்டுருக்கீங்களா? அது வரைக்கும் சந்தோஷம். பாவம். இல்ல நேற்று சண்டே அதே நினைப்புல இன்னைக்கு இருந்துட்டேன், அதனால தூங்கியாச்சு. சரி, ஓட்டு யாருக்குன்னு சொல்லுங்க நீங்க. இல்லாட்டி நான் சொல்ற கட்சிக்கு போடுங்க, உங்களை கூட்டிட்டு போறேன். ஓகேங்களா? சரி, சொல்லிட்டா போச்சு. ஆனா இங்க எல்லாம் சரி சரின்ட்டு அங்க போய் மறைச்சு வச்சு குத்துனா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படித்தானுங்க. நீங்க யாருக்கு போடுவீங்க சொல்லுங்க. நான் யாருக்கு அதெல்லாம் சீக்கிரம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் நீங்க மட்டும் சொல்ல மாட்டீங்கன்னா அப்புறம் நாங்க மட்டும் சொல்லணுமா? யாருமே யாருக்குமே போட்டோன்னு சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? சரிங்க. ஒரே ஒரு ஜெயிக்கிற போடுவோம். இது நல்லா இருக்குது. அவ்வளவுதான். எது ஜெயிக்குன்னு தெரியும். இல்ல நல்லா பழைய இது மாதிரி வாக்கு சீட்டுல இருந்தேன்னா உனக்கு ஒரு குத்து அவனுக்கு ஒரு குத்துங்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு குத்து. யார பார்த்து எப்படி என்ன கேக்குறீங்க? டெய்லி வருஷம் ஓட்டு போட்டு தவறாம நான் உங்களுக்கு ஓட்டு போறேன். இங்க பாருங்க அப்படியே சிரிப்பு காட்டுறேன். நம்ப மாட்டேங்குது சீட் எடுத்துட்டு வந்துட்டேன்ட்டு. சீட்டு நம்ப மாட்டேங்குது. சீட்டை பாக்கெட்லயே வச்சுக்கிறேன்னு காட்ட மாட்டேங்கல. ஒரு காமெடியில அது மாதிரி. ஆனா வடிவேல் காமெடி நிறைய விஷயங்களை ஒரு சில இதுல உண்மை ஆயிட்டு தான் வருது. என்னடா காமெடிக்காக எடுக்கிறாங்களா அப்படின்னா இப்படி நடக்குமானா நடக்குது. அப்படிதான்
ஆமாங்க. ஏன்னா குழம்பு மறுபடியும் இதாயிட்டு இருக்குது. ஆமாங்க, எனக்கு இது போதுமா என்ன இதுன்னு பாக்குறேன். கூட்டு புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிருச்சு. இது வந்து நம்ம ஃபேவரட் டிஷ் தாங்க. சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சுரக்காய் பொரியல் 8 மணி வரைக்கும் தூங்க மாட்டுட்டு புளிச்ச குழம்பையும் வச்சு தரேன். சாதம் ரெடிங்களா? அதை சொல்லுங்க. சாப்பாடெல்லாம் ரெடியா தான் இருக்கு. ரெடியா இருக்கு. ஓகே, இன்னைக்கு சமையல் அவ்வளவுதான் நம்ம வீட்டுல. சரி, எல்லாரும் சாப்பிட கூப்பிடுங்க. தாளிங்க. அதே மாதிரி வர்ற வியாழக்கிழமை ஏப்ரல் 23 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்குது. எல்லாருமே வந்து நம்ம ஜனநாயக கடமையை ஆற்றுவோம். மறக்காம வந்து ஓட்டு போடுவோம். நம்ம ஒரு ஓட்டு போடாதனால என்ன ஆக போகுது அப்படின்னு சிரமப்படாம போகணும். ஆமாங்க, நம்ம ஒரு ஓட்டு போடாதனால என்ன ஆகிருக்குது. இதை ஒரு தாக்கு வச்சா அம்மா வீட்டுக்கு ஓடிடலான்னு பாத்தீங்கன்னா நான் ஓட்ட மாத்தாமே இருக்கிறேங்க. பாத்தீங்களா, அம்மா வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக ஓட்ட மாத்தாம வச்சிருக்கிறீங்க. எல்லாம் மறக்காம ஓட்டு போடுங்க. நம்மளுக்கு ஓட்டு எங்க வச்சுச்சோம் அதே ஓட்டு அங்கேயே அப்படியே இருக்குது. கட்டி கொடுத்ததுனால நம்ம ஓட்ட மாத்த முடியுமாங்க? அதனால அம்மா வீட்டுக்கு போய் போட்டுக்கலான்னு அப்படியே வச்சிருக்கிறேன் நான் மாத்தாம. நிறைய பேர் இப்ப திருப்பூர்ல இருக்கிறீங்க, திருப்பூர் சென்னை ஊர்ல இருக்கிறீங்களா பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து அவங்களுக்கு எப்படிங்க பண்ணுவாங்களா இந்த தபால் ஓட்டு மாதிரி போடுவாங்க? தபால் ஓட்டுல கவர்மெண்ட் ஸ்டாப் தாங்க. சரிங்க, நமக்கு வேணும்னா நம்ம தான் வந்து தேடி போய் போடணும். மேக்சிமம் எல்லாம் செலவு பண்ணிட்டு வந்தாவது ஓட்டு உரிமையை விடாம வந்து போடுவாங்கன்னு நம்புறேன் நானு. அது திருப்பூர் சென்னை மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஓட்டு வந்து வெளியூர்ல தான் அதிகமா இருக்கும். அவங்கெல்லாம் மேக்சிமம் வந்து டிராவல் பண்ணி தான் வந்து ஓட்டு போடுற மாதிரி இருக்கும். எக்ஸஸ் போட்டு பட்டை கிளப்புது. அதுதானா அந்த சந்தோஷத்துல வந்து இந்த ரசத்தை வந்து இது பண்ணி விட்டீங்க. சரி, குழம்பு ரெடி ஆயிடுச்சு, பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர். புடலங்காய் கூட்டு சுட சுட. இதெல்லாம் புரியலங்க, மறந்து வச்சு காய் பேரு சொரக்காய். அப்புறம் வந்து தக்காளி ரசம். கொஞ்சமா இருக்குதுன்னு பாக்காதீங்க, அதான் யோசனை பண்ணேன் நானு. நீங்க கூட்ட பிடிக்கிறதுனால நீங்க அதையே வச்சுப்பீங்க. சரிங்க, பாத்தீங்கன்னா நைட்டு சுட்ட சப்பாத்தியும் தக்காளி தொப்பு அப்படியே இருக்குது பாத்துங்க. அதனால அது யாருக்குங்க? மதியத்துக்கு தானே பாப்பாவுக்கு பாக்ஸுக்கு போட்டு கொடுத்துட்டு அப்புறம் நம்மளுக்கு தானே அப்படின்னு அளவா வச்சிருக்கிறேன். இல்ல கொஞ்சமா செஞ்ச போதும் விட்டாச்சு. நைட்டு மிச்சமானது யாருக்குங்க? அதான் உங்களுக்கு சப்பாத்தியும் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால உங்களுக்கு தான். எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க. சரி சரி. எல்லாமே உங்களுக்கு மிச்சமானதை வந்து எப்படி இது பண்ணணுங்கிறத வந்து உங்க இருந்து கத்துக்கணும். கடைசியில பார்த்தா உங்களோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லி மடக்கிடுறாங்க. அப்படித்தானுங்க. பாருங்க, நேத்து சப்பாத்தி உங்களுக்கு பிடிச்சதுதான் செஞ்சேன். காலையில பூரி. சரி, பூரி. சரிங்க. ஐயோ, அப்படியா? சரி சரி சரிங்க. ஓடா தேய்றீங்க. ஓகே, ரசமும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டுருங்க. என்ன சமையல்ங்கிறது நீங்களே சொல்லிடுங்க ஒன்ஸ். புடலங்காய் கூட்டுங்க, சொரக்காய் பொரியல், தக்காளி ரசம், சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் இன்னைக்கு நான் சாமி கும்பிட்டதுனால பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் செஞ்சிருக்கிறோம். இதை சொல்லவே இல்லை என்கிட்ட. சக்கரை பொங்கல் செஞ்சிருக்கிறோம். கொஞ்சம் காலியா இருக்குதுன்னு பாக்காதீங்க, கிளறதுனால கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். பாருங்க, நம்மள வந்து சுகரை வந்து எப்படி எல்லாம் மறைக்கணுமோ அப்படி எல்லாம் மறைச்சிடுறாங்க. சரி, ஓகே. எங்க வீட்டு சமையல், நம்ம வீட்டு சமையல் பாத்தீங்கன்னா வேத்து ஒழுகுது. நம்ம வீட்டு சமையல் பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க. உங்க வீட்டுல என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மதியம் 2 மணிக்கு வருங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாக்கலாங்க. பாய்ங்க. எல்லாரும் மறக்காம ஓட்டு போட்டுருங்க.